முதலில் பார்த்த நாள் முதல் ஒரு புது உணர்ச்சி எப்படி ஏற்பட்டதென்றே தெரியவில்லை. என் வாழ்வை புதிதாக மலர்ந்திருப்பது போல் தோன்றுகிறது. நான் மட்டும் என்ன, உங்கள் சந்திப்பு என்னை புதும் பெற்ற பூவாக்கி இருக்கிறது சுவாமி. இது அன்பின் முதல் காணிக்கை, என் கரங்கள் தயாரித்தது. அருந்துங்கள். வேண்டாம். என்ன இது திடீர் பிரவேசம்? நஞ்சித்த பானம் அது. அவள் நேர்மையை சந்தேகிக்கிறோம். எங்கள் சந்தேகம் தெரிய அதை முதலில் அவள் அருந்த வேண்டும். வேண்டாம், அதையும் அவளை பருகட்டும். உங்கள் சந்தேகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் என்ன? போங்கள். உங்கள் சிந்தைக்கு வீணாக கலக்கம் கொடுக்க வேண்டாம். அனாவசியமான தொல்லை தந்து விட்டான். வருந்துகிறேன். தொல்லை தந்ததுன்னு உண்மைதான். ஆனால் அவர்கள் சந்தேகத்தில் தவறில்லை. என்ன சொல்லுகிறாய் கலா? நானும் அரண்மனையை சேர்ந்தவள். அரசில் அனுப்பப்பட்டேன். அழகு கொண்டு அறிவை மயக்கி பின் உங்களை சிறைப்படுத்தவே இங்கு வந்தேன். விஷம் கூட இருந்தது என்னிடம். சுவாமி, வந்த இடத்தில் தீய எண்ணம் மாறிற்று. தீவிரமான பாசம் பிறந்தது உங்கள் மேல். ஆனாலும் உண்மை, உங்களை பார்த்தேன். உங்கள் முகத்தில் உண்மை ஜுவாலை தாண்டவம் ஆடுவது கண்டேன். நீங்கள் நடத்தி வரும் அரும்பணிகளை பார்த்தேன். காருண்ய புருஷர் நீங்கள் என்பதை உணர்ந்தேன். அன்பே, இன்று தான் என் அறிவு கண்கள் திறக்கப்பட்டன. நீங்கள் என்ன கள்ளன், நீங்கள் என்ன கொள்ளைக்காரன், நீங்கள் என்ன குடும்பாவி. எந்த ஆட்சியாளரின் ஆளாக நான் வந்தேனோ அவர்களே அரக்கர், அநியாயக்காரர்கள், அயோக்கியர்கள் என்பதை அறிந்தேன். சுவாமி, என் வார்த்தைகளை சந்தேகிக்கிறீர்களா? சதிகாரித்தானும் இவள் என்று எண்ணுகிறீர்களா? எழுந்து. எனக்கென்றே ஆண்டவன் படைத்திட்ட இன்ப பரிசனி என்னுடன் வா. என் வாழ்விற்கு விளக்கேற்று. சுவாமி, இன்று முதல் நான் உங்கள் பொருள். இரவின் அமைதி அன்பின் எல்லை கண்ட நம் நெஞ்சத்தின் அமைதி போல் இருக்கிறது. அதை சொல்லவில்லை கலா. இரவின் மோனத்திலே பல பல சந்தேகங்கள் உதிக்கின்றன எனக்கு. சந்தேகங்கள்? விண்மீன்களை வகை வகையாக வர்ணிக்கும் கவிஞர்களில் ஒருவராவது உன் கவர்ச்சி மிகும் கண்களை கண்டிருப்பார்களா என்பது ஒரு சந்தேகம். இரவின் அமைதியில் அழகு காணும் கவிஞர்களில் ஒருவராவது நீ கண்ணுறங்கும் போது காட்டும் கவிதாஜாலங்களை கண்டிருப்பார்களா என்பது மற்றொரு சந்தேகம்.
இப்போது எனக்கு கூட ஒரு சந்தேகம். சொல் கலா. உலக மகா கவிகளால் கூட உங்களைப் போல் என் அழகை வர்ணிக்க முடியுமா என்பது என் சந்தேகம். ஏன் முடியாது? நீ அருகில் இருந்தால் கல்லும் கவி பாடும் கலா. கண்ணின் கருமணியே கலாவதி, இசை சேர் காவியம் நீயே, கவிஞனும் நானே. கண்ணின் கருமணியே கலாவதி, இசை சேர் காவியம் நீயே. எண்ணம் நிறைவதனா எண்ணம் நிறைவதனா, எழுக ஓவியம் நீர்மதனா. எண்ணம் நிறைவதனா, எழுக ஓவியம் நீர்மதனா. நல்ல உயிர் நீயே, துடிக்கும் நாடியும் நானே. பஞ்சபாணன் நிறையன் மதனா, பாவை ரதி நானே. பஞ்சபாணன் நிறையன் மதனா, பாவை ரதி நானே. கண்ணின் கருமணியே கலாவதி, இசை சேர் காவியம் நீயே, கவிஞனும் நானே. ஊனமில்லா நல்லழகே சுவையே கலாவதி, ஊனமில்லா நல்லழகே சுவையே கலாவதி. அன்பு மிகுந்திடும் பேரரசே, ஆதை அமுதே மதனா. அன்பு மிகுந்திடும் பேரரசே, ஆதை அமுதே. ஆடும் வாழ்க்கை ஊஞ்சலிலே ஜோடி கிளியன வாழ்வோமே. ஆடும் வாழ்க்கை ஊஞ்சலிலே ஜோடி கிளியன வாழ்வோமே. நாம் வாழ்வோமே, ஜோடி கிளியன வாழ்வோமே. இரவெல்லாம் இப்படியே பேசி பாடி இருக்கலாம். ஆனால் தரையிருப்பது யார்? காலம் கலா. சற்று பின் இருக்கிறது நாம் ஒன்றுபடும் சமயம். அது வரட்டும். நான் கண்டதையெல்லாம் நீங்களும் கண்டால் ஒன்று காண்பது போதாதா? மானமிழந்த மகா பாவி, நீ இருப்பதும் ஒன்று இறப்பதும் ஒன்று. நீல், பெண்ணிடம் வீரம் காட்டும் பெரிய மனிதன், முதலில் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். நீ எடு உன் வாளை, சொல்லுகிறேன் பதில். நில்லுங்கள். இதில் யாரும் தலையிட வேண்டாம். இது எங்கள் சொந்த விஷயம். வேண்டாம் சுவாமி, என் அண்ணா கொல்லாதீர்கள். அண்ணா? ஆம், என் அண்ணன் நாட்டின் தளபதி. கத்தி பாயட்டும் அவன் மார்பில். நமது பரம விரோதி, கருணை வேண்டாம். கரிகாலரே, என்ன தயக்கம்? அன்பரே, என் அண்ணன் அவர் சாகக்கூடாது. உமது வீரத்தால் வீழ்ந்தவன் நான்.
வீரத்தின் பெயரால் ஒன்று கேட்கிறேன். பெண் தயவால் உயிர் பிழைத்தேன் என்ற பெரும்பழி எனக்கு வேண்டாம். ஒரு சுத்த வீரனின் மான உணர்ச்சியை நீர் மதிப்பவரானால் ஓங்கி வாழ் என் மார்பிலே ஓய்வு காணட்டும். ஆம், சத்ரு செத்தொழியட்டும், துரோகியை உயிரோடு வைக்கக்கூடாது. வேண்டாம் கருணாமூர்த்தி, கண்ணீரால் உங்கள் பாதத்தை கழுவுகிறேன். காலையில் இவன் முடிவை தீர்மானித்து அதுவரை இவன் உயிர் வாழட்டும். அண்ணா, அண்ணா. அதிகாரி, நீ ஏன் இங்க வந்த? துரோகி. வீராங்கனுக்கு தங்கையாக பிறந்தவள் கனவிலும் துரோகம் நினைக்க மாட்டாள் அண்ணா. துரோகம் நினைக்காதவளா நீ? அரண்மனை ஆளாக வந்தவள் ஆட்சியின் பரம விரோதியுடன் கூடி குலவி வாழ்கிறாயே. துரோகம் என்பதை தவிர வேறு என்ன அதற்கு பெயர்? சற்று முன் எவனுடன் சரச சல்லாபமாக பேசினாயோ அவனால் சிறைப்படுத்தப்பட்ட என்னை காண நள்ளிரவிலே அவனறியா வேளையிலே முகத்தில் முக்காடிட்டு திருட்டு நடை நடந்து இங்கு வந்திருக்கிறாயே. இதைவிட பெரிய துரோகம் நீ என்ன செய்ய வேண்டும்? அண்ணா, எது வேண்டுமானாலும் பேசு, எப்படி வேண்டுமானாலும் என்னை கடிந்து கொள், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்போது இந்த சாதகமான சந்தர்ப்பத்தில் சிறை தப்பி போய்விடு. நேர்மையற்றவளே, நான் கொள்கை இல்லாதவன் அல்ல. பிறர் தயவு கொண்டு கோழை போல் ஓடிவிட. நீச்ச பெண்ணை கேள். உன் புது காதலன் கண்ணிலே மண்ணை தூவி உன் மீது வாஞ்சி கொண்டவனை வஞ்சித்து என்னை வெளியே அனுப்பிவிட்டு என் வரையில் நீ நல்லவளாகிவிட நினைத்தாயா? சதிச்செயலுக்கு உடந்தையாயிருக்கும் உளுத்த நல்ல வீராங்க. போ. அண்ணா, என் வார்த்தைகளை கேள். உன்னிடம் நான் கேட்க வேண்டியது எதுவுமே கிடையாது. நான் சொல்லும் காரணங்களை நீ கேட்கத்தான் வேண்டும். துரோகிகளின் பேச்சுகளுக்கு நான் துளியளவும் செவிசாய்ப்பதில்லை. அண்ணா, பேச சந்தர்ப்பம் கொடு. காதகி, என்னை தொடவும் உனக்கு யோக்கியது கிடையாது. போ வெளியே. மெச்சினேன் தம்பி, மெச்சினேன். உளுத்து போன உலகில் உன் போன்ற உறுதியாளர் இருப்பது பெரிய அதிசயம். கலா, உன் மீதும் குற்றமில்லை. உன் உணர்ச்சி போராட்டம் எனக்கு தெரியும், அனுதாபப்படுகிறேன். நீ வருவாய், அண்ணனை காப்பாற்ற முயற்சிப்பாய் என்பது எதிர்பார்த்தேன். அதற்காகவே காவலர்களை அப்புறப்படுத்தி வைத்திருந்தேன். போகட்டும், அடுத்து ஏதும் இப்படி நடக்கக்கூடாது. தம்பி, உன்னை முதலில் கண்டதிலிருந்தே நீ ஒரு உத்தமன் என்பதை உணர்ந்தேன். எதற்காக இந்த பீடிகை வார்த்தைகள்? சொல்ல வேண்டியதை சுருக்கமாக நேரடியாக சொல்லுங்கள். தம்பி, நீ உயிர் வாழ வேண்டும், திரைமேள வேண்டும், சுதந்திர புருஷனாக உலகில் உலவ வேண்டும் என்பதே என் ஒரு ஆசை. அதற்காக நீ செய்ய வேண்டியதும் ஒன்று. மன்னிப்பு கேட்க சொல்லுவேன். கிடையாது, நீ குற்றம் எதுவும் செய்யவில்லை. கொள்கையை மாற்றிக்கொள் என்று உபதேசிக்கலாம். அதுவும் இல்லை. உண்மை எங்கே என்று கண்டறிந்தபின் உன் மனம் காட்டும் வழி நீ செல்லலாம். உமது கூட்டத்தில் சேர வேண்டுமோ? நிச்சயமாக வேண்டாம். என் கொள்கையில் மாறாத நம்பிக்கையுடையவர்கள் தான் என் ஆட்களாக முடியும். பிறகு தாம் என்னிடம் வேண்டுவது? எந்த சமயத்திலும் நீ என்னை எதிர்த்து வராமல் இருக்க வேண்டும். நடக்காத காரியம். என்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை விட்டு விட சொல்கிறேன். மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாளை நீ மடிய வேண்டும். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் அந்த முடிவை. நீ வீணாக சாவுக்கு அழைப்பு தருகிறாய். இல்லை, கொள்கையோடு வாழ்ந்தவன் கொள்கைக்காக மடியும் விதத்தை காண உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். போய் வரலாம். தோழர்களே, வீராங்கனுக்கு என்ன தண்டனை என்று முடிவு செய்து விட்டீர்களா? எதிரி மடிய வேண்டும், அவன் சாக வேண்டும். மரணமே சரியான முடிவு. அதுவா உங்கள் முடிவு? நடக்கட்டும்.